சொல்லப்பட்டு மூவர்கள் ஏற்று நாட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதிலே யானை முதல் எறும்புக்கள் 84 ஜீவ வேதங்களை பிரம்மதேவன் ஆனவன் 4 வேதங்களை மையமாக கொண்டு சிருஷ்டிப்பு செய்து கொண்டிருக்கிறான், படைத்துக் கொண்டிருக்கின்றான். அவன் படைக்கின்ற அத்துணை ஜீவன்களுக்கும் முக்கண்டாரியாகிய பரமேசன் உணவு கொடுத்து காத்து ரட்சிக்கும் கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இடையிலே அக்கிரமமும் தோன்றுகிறது. நல்லவர்களும் உண்டு, தீயவர்களும் உண்டு. அப்படி அக்கிரமத்தை அழித்து தர்மத்தை தழைத்தோங்க செய்வதற்காக அடியேன் நடுநாயகன் நாராயணன் என்ற பெயரிலே பார்க்கடலிலே பாம்பின் மீது பள்ளி கொண்டு சயனித்திருக்கிறேன். அப்படி ஆக்கள் அழித்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கும் மும்மூர்த்தியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். துஷ்டனே கிரக சிஷ்ட பரிவாரம் செய்யக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன் என்று பெயர் படைத்து இந்த வைகுந்தத்திலே வீற்றிருக்கிறேன். இருந்தால் எத்தனையோ அக்கிரமங்களை செய்வதையெல்லாம் அவதார புருஷனாக நான் அவதாரம் எடுத்து அனைவரையும் அழித்திருக்கின்றேன். சக்கரபாணி நான் சொல்லக்கூடியவன் 4 வேதங்களை பிரம்மணத்திலே இருந்ததை கைப்பற்றிக் கொண்டு ஆழியாகிய கடலிலே குதித்து விட்டார். அவரை கொல்வதற்காக என்ன செய்தேன்? பச்சைமணின் ரோடாவாக அது மட்டுமா கூர்ம அவதாரம் எடுத்து ஆமை அவதாரம் எதற்காக? தூர்வாத சாபத்தினாலே அமரேந்திரன் தெய்வ இந்திரன் அனைத்து செல்வங்களையும் இழந்து விட்டார். இழந்த பொருள்களை மீட்க வேண்டும் என்றால் பார்க்கடலை தடிமதனம் செய்ய வேண்டும் என்று உரைத்தார்கள். திருப்பார்கடலை தாழியாகவும் பத்ரகிரி மலை மத்தாகவும் வாசிகை வடமாகவும் கொண்டு அசுராஜின் ஒருபுறம் தேவன் ஒருபுறமாக ததிமதனம் செய்து அமிர்தம் கட்டினார்கள். அதிலே தோன்றிய காமதேனு கற்பு வெளிச்ச மயிலாவதம் பூச்சக்கர கூட தங்கநிதி பதுமதி என்று சொல்லக்கூடிய அத்தனை செல்வங்களையும் இந்திரனிடத்திலே ஒப்படைத்து அமிர்திலே தோன்றிய இந்திராணியை இந்திரனுக்கு மனைவியாக அளித்தோம். அது மட்டுமா, அமிர்தம் கிடைத்தது. அந்த அமிர்தத்தை அசுராதிகள் புசிக்க கூடாது என்பதற்காக அடியே ஜெகன் மோகனி அவதாரம் எடுத்து அசுராதிகளை மயக்கி தேவர்களுக்கு கொடுத்தேன். அமிர்தத்தை புசிப்பதா தேவர்கள் எல்லோரும் நரை திரை பிணி மூப்பு சாக்காடி என்று சொல்லக்கூடிய நோய் பிணி என்றும் 16 இளமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தேவர்கள் கூர்ம அவதாரம் எடுத்து பார்க்கடலை தாங்கினேன். சுவேத வராக வெள்ளை பன்றி அவதாரம் எடுத்தேன். எதற்காக? அந்த இரணியாட்சதனை கொள்வதற்காக. இந்த உலகத்தை அடித்து நொறுக்கி வாயாக சுருட்டினான். அந்தவனை கொள்வதற்காக சுவேத வராக வெள்ளை பன்றி அவதாரம் எடுத்து இரணியாட்சதனை அடித்து தம்பி இருந்தான் என்ற செய்தியை கேட்டதும் அந்த படுவாவி என்ன செய்தான்? இந்த அகிலத்திலே எந்த சக்தியாலும் வழியாத வரத்தை பெற்றான். மண்ணிலும் விண்ணிலும் பாதலும் தண்ணிலும் மலை கடல் மரங்களால் மாசற்ற பஞ்சபூதங்களோடு தெய்வேந்திர வர்க்க திசைவாளரால் எண்ணறிய ஊர்வன நடப்பன பரப்பன எனும் ஜீவ ஜந்துவால்
இரவிலும் பகலிலும் எதிரிகள் இழப்பொருது எரியும் போர்க்கருமையாலும் புண்ணிய பாவம் உண்டி நித்திரையிலும் சாகா புனித வரத்தை பிரம்மனிடத்திலே பெற்று விட்டான். என்னடா இது? அந்த அகிலத்திலே இப்படி ஒரு வரத்தை பெற்று விட்டான். பிரம்மனும் கொடுத்து விட்டான். ஆகாயத்திலும் சாகாமல், பூமியிலும் சாகாமல், எந்த ஆயுதங்களாலும் சாகாமல், மனிதனாலும் சாகாமல், மிருகத்தாலும் சாகாமல் வரத்தை பெற்று விட்டானே, இவனை எப்படியெல்லாம் அழிப்பது என்று யோசித்தே உடலெல்லாம் நர உடலாகும். முகமட்டும் சிம்ம அவதாரம், நர சிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை வடித்து பிரகலாதனை ஆதரித்து பச்சமரின் கோடாவனை அழித்து அது மட்டுமா பழியை போகத்தால் போதல மீதித்தேன் பரசுராமன் உலகில் அவதரித்தேன். பழியை போகத்தால் போதலம் மீதித்தேன் பரசுராமன் உலகில் அவதரித்தேன். இளையாயிரம் அவதாரத்தை அளித்தேன். இளையாயிரம் அவதாரத்தை அளித்தேன். மாபலி என்று சொல்லக்கூடியவன், இரணியன் பரம்பரையிலே உதித்தவன், இந்த அகிலத்தை அடக்கி ஆள வேண்டும், நாமே கடவுளாக திகழ வேண்டும் என்று ஒரு பெரும் யாகத்தை செய்தான். அந்த இடத்திலே குள்ள பிராமணனாக உருமாறி சென்று யாச்சகம் கேட்டேன். ஒரு அடி மண் நின்று தவம் செய்ய போகிறேன், மாபலி எனக்கு யாச்சகம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். அவன் அகந்தையினாலே ஓரடி என்ன பிராமணரை 3 அடி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று உரைத்தான். விஸ்வரூபத்தை எடுத்து இந்த பூமியை ஓரடியாகவும் ஆகாயத்தை ஓரடியாகவும் உலகளந்த பெருமாளாக என்று 3வது அடி எங்கடா மாபலி என்று கேட்டு சிரசை காட்டினான். அவன் சிரசிலே பாதத்தை வைத்து அதல விதல சுதல ரசாதல மகாதல பாதலம் என்று சொல்லக்கூடிய பாதலம் விதித்து, அது மட்டுமா பரசுராமனாக அவதரித்து தாயின் சிரம் கொய்து அடியே ரேணுகா பரமேஸ்வரிக்கு காவலனாக இருந்தேன். இப்படி எத்தனையோ அவதாரங்களை எடுத்து இறுதியாக கிரேதா யுகத்திலே அடியே அவதாரம் எடுத்தேன். மானிடனாக ராமனாக அவதரித்து ராவணாதிகளையும் மூலபல சேலைகளையும் மடித்தேன். ஆனால் பார்க்கடலையே இந்த வைகுந்தத்திலே லட்சுமி நாராயணனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நிலையிலே தேவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி நாராயணா நாராயணா என்று வைகுந்தத்தை நோக்கி பாராயணம் பாடிக்கொண்டு வருகிறார்கள். பார்க்கலாம், தேவர்களுக்கு என்ன இடையூறு என்றே தெரியவில்லை. தேவர்களை சந்திக்க வேண்டும், பார்க்கலாம். தேவ கூட்டங்களோடு இந்த தேவ கூட்டத்திலே நானும் சேர்ந்திருக்கிறேன். வாழ்க வாழ்க நாரதா, வளமுடன் வாழ்க. அமரேந்திரா சுவாமி, என்ன இது இப்படி அவதிப்பட்டு அடிபட்டு வந்தது போல் தெரிகின்றதே? தெரியாதவர்கள் போல் கேட்கின்றீர்கள் சுவாமி. அப்படியா? ஆமா. என்ன நடந்தது? யாரா ஆபத்து? ஏன் இந்த மனக்கலக்கம்? ஆண்டவா, ரஜினபுரி ஆளக்கூடியவன் தாராசூரன். ஆண்டவா, நீங்க தாராசூரன் வரான மோசமானவன்பா. ஆமாம்பா. இறைவா, ஆபத்து ஆபத்து அதை நினைச்சேன். அவர்கள் பார்த்ததுமே நினைச்சேன். அதுக்குதான் சொன்னான், ஆபத்துல கொண்டு போய் விடுவேன். அவன் தாராசூரன் வரான்னு சொல்றான், நீ ஆபத்துல கொண்டு போய்
பள்ளி கொண்டிருக்கிறேன். ஆமா ஆமா. அதனால்தான் எனக்கு சேஷசேனத்திலே படுத்து உறங்கக்கூடியவர்கள் யாரா அயனன் என்று பெயர். நாரம் என்றால் ஜலம், அயனம் என்றால் படுக்கை. பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருப்பதா அவன் என்னை தேடி வருவா கடல்ல போய் அப்படி நீங்க. ஆமா அது சரி. தேடி பார்த்துட்டு சரி நீங்க முடி வரீங்க. இப்ப வரான்னு சொன்னதும் பயந்துட்டமா. அந்த வழி நீங்க கடல்ல முழுகுறீங்க. எங்க பாட்டி மகாலட்சுமி இது என்ன ஆகும்? அது மாதிரிலே தக்க வைத்திருக்கேன். கொண்டாட்டியும் பத்திரமா. ஆமா போறீங்க. ஐயோ கொல்லாதவன்பா, மோசமானவன். நேரத்துக்கு நேரம் அவனுக்கு புத்தி சுவாதம் இல்லாத அடிப்பாமா. ஆமா ஆண்டவா, புத்தி சுவாதம்னா கிடையாதா? ஆமா இந்த அளவுக்கு விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க அவனை வச்சு. ஐயோ எந்த அசுரன் தோன்றினாலும் வரத்தை பெற்று விடுகிறார்கள். அந்த வழி என்ன யாரோ ஒருவன் சொல்லி அவனுக்கு அந்த அளவுக்கு தெளிவான புத்தி கிடையாது. உண்மைதான். யாரோ ஒருவன் சொல்லி கொடுத்திருக்கிறான். ஏய் பரம்பரை பரமேஸ்வரத்தா இருக்கிறது குண்டலம் என்ற பொருள். அதை நீ அடைந்த இந்த குலத்தை வென்று விடலாம் அப்படி என்று யாரோ ஒருவன் சொல்லி கொடுத்திருக்கிறான். நான் அமரேந்திரா சொல்லி கொடுத்த தேவ கூட்டம் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அதான் இருக்கிறானா இல்லையா அது கொடுங்க சாமி. யாரோ சொல்லி கொடுத்தான். நேரா சந்திரன் கைலாய் பரமேஸ்வரனை குறித்து யாரோ தவத்தை செய்தான். வாய் வழக்கு வல்லதாயிற்றே. அவன் கேட்டது ஒரு குண்டலம். ஈசன் கொடுத்ததோ 1000 குண்டலமும் மார்போடு ஒட்டிய கவசத்தையும் கொடுத்து சகஸ்திர கவசன் என்ற நாமதேயத்தையும் சூட்டி விட்டார். கேட்டது ஒரு குண்டலம். ஈசன் மகிழ்ந்தெடுத்தது 1000 குண்டலம். எதிரிகளால் தாக்கப்படாமல் இருப்பதற்கு மார்போடு ஒட்டிய கவசம். இதை பெற்றதால் தான் தேவர்களை ஆட்சி படைக்கிறான். 30 கோடி தேவர்களை ஆட்சி படைக்கிறான். அப்படியா? ஆமா. இதற்கு நான் என்ன செய்ய முடியும்? ஏதாவது பெரிய வழியா செய்யணும். இதற்கா திருப்பாக்கடலில் பள்ளி கொண்டவா அவன் பெற்ற வரம் அந்த குண்டலத்தின் மகிமை என்னவென்று தெரியவில்லையே. ஆண்டவனே அந்த கொடியவன் அழிய வேண்டும் என்றால் ஒரு குண்டலமா அறுபட வேண்டும் என்றான். ஒருவனாகவே இருக்க வேண்டுமா? அவனே ஓர் வருடம் தாம் செய்ய வேண்டுமா முதலில்? அதன் பிறகு ஒரு வருடம் யுத்தம் செய்ய வேண்டுமா? அப்படி செய்தால் ஒரு குண்டலம் அறுபடுமா அப்படின்னு கேள்விப்பட்ட சாமி. அப்படி என்றால் இந்த 1000 குண்டலங்களை அறுத்தால் தான் அவன் ஆவி பிரியும். ஒருவனாக இருந்து ஒருவனும் தவம் செய்து தபோ வலிமை பெற்று ஒருவனும் யுத்தமும் செய்ய வேண்டும். அப்படியா? அப்படி என்றால் நெடுங்காலம் ஆகிவிடுமே. 2000 ஆண்டுகள் ஆகும். நீங்க அது வரைக்கும் வேற எங்கேயாவது வியாபாரம் பண்ணுங்கப்பா. அவனை அழியும் காலம் வந்து விட்டது. அழியத்தான் போகிறான். அக்கிரமம் தலைவிரித்து ஆடுகிறது என்றால் அது 5 தானே ஆக வேண்டும். உங்களால் அழிக்க முடியுமா? அதுதான் என்னுடைய கேள்வி. கண்டிப்பாக அழிக்கலாம். எப்படி அழிப்பீர்கள்? அஞ்சாதி தேவர்கள் அஞ்சாதி தேவர்கள் மரங்களை வடிக்குள்ளே அரங்களை வெடிக்குள்ளே வடிக்குள்ளே பதைக்குள்ளே அஞ்சாதி தேவர்கள் கொஞ்சம் போடும் பாடு படுவனவன் பாவி கொஞ்சம் போடும் பாடு படுவனவன் பாவி பாதகனவனிட ஆவிதனை கொண்டு அஞ்சாதி அழியும் காலம் அருகிலே வந்துவிட்டது. எப்படி சுவாமி? அவனை எழுதிய குறுகிய காலத்திலே
வேண்டும் என்றால் என்னுள் இருந்து ஒரு ஜோதியை பிரிக்க போகிறேன். கோவிந்தா, கோவிந்தா, இறைவா. தங்களிடத்தில் இருந்து ஒரு ஜோதியை பிரிக்கப் போகிறேன். ஆமா, நான் ஒருவனாக இருந்து ஒருவரிடமோ ஒருவரிடம் யுத்தம் செய்தால் 2000 ஆண்டுகள் ஆகும். அதனாலே குறுகிய காலத்திலே அவனை கொல்ல வேண்டும் என்றால் என்னுள் இருந்து ஒரு ஜோதியை பிரிக்க போகிறேன். அதுக்கு உயிர் கொடுத்து அது தவம் செய்யும் காலத்தில் நான் அவனோடு யுத்தம் செய்வேன். நான் தவம் செய்யும் காலத்திலே என்னுள் இருக்கும் ஜோதி யுத்தம் செய்து அப்படி செய்தா 1000 ஆண்டுகளிலேயே குண்டலத்தை அறுத்தி அவன் ஆவியை போக்குகிறேன். நன்றி செய்ய வேண்டும் என்றால் நம்மளை கொல்ல வேண்டாம் காக்கண்ணா அணுவே, நம்மளை கொல்ல வேண்டாம் காக்கண்ணா அணுவே. என்ன தங்களுடைய இடத்தில் இருந்து ஜோதியை பிரிக்க போகிறேன் என்று தெரிவித்தீர்கள். என்னுள் இருந்து ஒரு உருவம், அந்த ஜோதி எங்கள் கண் குளிர இந்த இடத்திலே காண வேண்டும். இப்பொழுதே என்னுள் இருந்து ஒரு ஜோதியை பிரித்தெடுக்கிறேன். ஜோதியாகுவே, ஜோதியாகுவே, நான் இந்த ஜோதியாகுவே. நீங்கள் அனுப்பிய ஜோதி கை கால் அசைவு கிடையாது, கண் அசைவு இல்லை, பேசும் திறன் இல்லை. அந்த ஜோதி என்ன செய்யும்? பதுமை போன்று இருக்கிறதே, அசைவின்றி இருக்கும் இந்த ஜோதி எப்படி யுத்தம் செய்யும்? என்னுள் இருந்த ஒரு ஜோதியை என்னை போன்றே பிரித்து எடுத்தேனே தவிர அதற்கு பேசும் சக்தியை அளிக்கவில்லை. சீக்கிரமா பேசும் சக்தியை கொடுத்தாலும் பேசும் சக்தியோடு உங்களிடம் அனுப்புகிறேன். உங்களுக்கு அது உரையாடும் வருகிறேன். நமஸ்காரம் சுவாமி. வாழ்க வாழ்க சுவாமி. வாழ்க. ஆமா, என்ன ஜோதியா நாராயணனா? என்னை தெரியலையா? நான் தான் ஜோதி. நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை. ஆமா, அந்த நாராயணனை பாக்குற மாதிரியே இருக்குது. அப்படியா? நாராயணா, கோவிந்தா, இறைவா, கோவிந்தா, கோவிந்தா. அண்டவே, எங்களுக்கு ஒரு சந்தேகம். என்ன? இது நாராயணன் யார், ஜோதியா? ஓஹோ, நான் தான் நாராயணன். நான் தான் அந்த ஜோதி.
இருந்து பிரிந்த ஜோதி இதுதான். ஆமா. ஏய், உங்களுக்கு பெயர் நாராயணன். ஆமா. இந்த ஜோதிக்கு என்ன பெயர்? ஓஹோ. என்னுள் இருந்து பிரித்திருக்கிறது. அது என்னவென்று வழிபடுவது என்று எனக்கு சந்தேகம். நாராயணா என்று பாராயணம் பாடக்கூடியவன். அது பெயர் என்ன தெரியுமா? அந்த பெயர் நான் நாராயணன், அது நரன். நரன் நாராயணன் நீங்கள் ஜோதியை பிரித்தது என்னுடைய கண்களால் பார்க்கவில்லை. ஓஹோ. அந்த ஜோதியோடு நீங்கள் ஐக்கியமாக வேண்டும். மறுபடியும் பிரித்து காட்டுகிறேன். கண் முன்னே ஜோதியை பிரித்தெடுக்கிறேன். இதோ நான் நாராயணனாக இருக்கின்றேன். இதோ என்னுள் இருந்து ஜோதியை பிரிக்கிறேன் பாருங்கள். நல்லது செய்ய வேண்டும். தேவர்கள் சிறைவிட வேண்டும். அந்த தானாசுரன் அடிய வேண்டும். நாரதா, நாராயணனையே வழிபட்டுக் கொண்டிருந்தாய். இந்த என்னுள் இருந்து பிரித்த ஜோதி இதுக்கு என்ன பெயர் தெரியுமா? என்ன பெயர்? நரன். நரன். நான் நாராயணன். நாராயணன். நரன். நாராயணன். நாராயணன். இதை எப்படி வழிபட வேண்டும் தெரியும்? எப்படி? நாராயணன், நாராயணன், அப்படியே வழிபட்டுக் கொண்டிருந்தது. இப்பொழுதே அக்கிரமக்காரனாக அழிக்க நாங்கள் புறப்படுகிறோம். சாமி, என்ன இருக்கிறாங்க மோசமான அறிவுரைலாம் சொல்லி அனுப்புங்க. சில நேரங்கள்ல நான் அகண்ட வந்துருந்தவனுக்கு. ஆமா, செல்வத்துக்கு அதிபதி ஆச்சு. ஆமா, அகண்ட வருது. அதனாலதான் அந்தந்த நேரத்தில் அவனை அடக்கி வைக்கிறதுக்கு ஒவ்வொரு சுவாதிகள் தோன்றுகின்றார். அரக்கன் தோன்றுகின்றார் என்றால் தேவர்களுக்கு அக்கிரமம் நடக்கத்தானே செய்யும். அதனால இவனுக்கு கொஞ்சம் புத்திமதி எல்லாம் சொல்லி அனுப்புங்க. எனக்கு சொல்ல தேவையில்லை. என்னை வச்சுதான் தங்களுக்கு நல்லா தெரியும். தெரியுமே, உச்சந்தலைக்கு உள்ளங்காலுக்கு முடி போடுறோம். நீ வாழ்க, உன் கழகமும் வாழ்க. அது நாரதா, உப்பு இல்லாத ஊறுகாயும் நாரதன் இல்லாத நாடகமும் மணக்காது. இதடா கேவலம். நாரதன் இல்லாத நாடகமே ருசிக்காது. சொல்லாம சொல்றீங்க, நீதான் கலகக்காரன் பார்த்ததாவோ இப்படி எல்லாம் வரலாம் சொன்னதாவோ நீங்க மனசுல நினைக்கிறீங்க. கழகம் மட்டும் கிடையாது நீ செய்வது. ஒரு இடத்திலே நடக்கக்கூடியது மற்றொருவருக்கு கலக்கக்கூடியவன். உள்ளங்களை கலக்கி அதில இருந்து ரவையை மட்டும் எடுத்துக் கொள்ளக்கூடியவன் நாரதன். உன்னுடைய கழகம் ஆரம்பத்தில் கழகமாக இருந்தாலும் அது கடைசியில் நன்மையாகவே ஆகட்டும். அமரேந்திரா, இனி உங்களுக்கு தேவர்களுக்கு மனக்கலக்கவே தேவையில்லை. நாங்கள் இருவரும் ஒன்று கூடி மாறி மாறி அவனுடைய குண்டலங்களை அறுத்து அவன் ஆவியை போக்குகிறேன். சீக்கிரம் ஆகட்டும். நல்லது, சென்று வாருங்கள். நரனே, இறைவா, நீ உடனடியாக சென்று தவத்திலே அமரு. நான் சென்று அவன் நேரிலேயே சந்திக்கிறேன். முறையோடு அவன் கேட்டதை ஒரு குண்டலத்தை வைத்துக் கொண்டு எஞ்சி இருக்கும் குண்டலங்களை கொடுத்து விட்டால் கொடுக்கட்டும். இல்லை என்றால் யுத்தம் செய்து மாறி மாறி ஒவ்வொன்றாக அறுத்துதான் அவன் ஆவியை போக்க வேண்டும். நீ தவத்திற்கு செல், நான் அவனோடு யுத்தத்திற்கு புறப்படுகிறேன். கட்டளைப்படியா ஒல்லிமலத்தைச் சேர்ந்த நண்டுகுழி பழனி ஐயா அவர்கள் இன்று முருகபெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து, குருணி வீரனுக்கும் அபிஷேக ஆராதனை செய்து, இந்த மக்கள் கலைஞர்கள் நாடக மேடை நாடகதாரரை கொண்டு வந்து ஓரிரவு நாடகம் நடத்த வேண்டும் என்று இன்று இரவு நாடகம் வைத்து அடியே இதே ஒளிமாலத்தைச் சேர்ந்த பழனி என்னை பாராட்டி ₹100 சன்மானமாக அளித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது அருகாமையிலே உள்ள தொப்பியமலத்தைச் சேர்ந்த அம்பிகாவதி ஐயா அவர்கள் ₹100 கொடுத்திருக்கின்றார். அதே தொப்பியமலத்தைச் சேர்ந்த உத்தரவேல் ஐயா அவர்கள் ₹50 கொடுத்திருக்கின்றார். அருகாமையில் உள்ள
உடப்பங்குப்பம் சேட்டு ஐயா அவர்கள் இதை ஒளிமலத்தை சேர்ந்த பழனி எனக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். அதே நண்டுக்குழியார் ஐயா அவர்கள் அவருடைய பேரன் ஆதவன் அந்த குழந்தையினால் அடியன் பழனி எனக்காக 100 ரூபாய் ஜென்மமாக அளித்திருக்கின்றார். அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இறைவன் அருள் அனைவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். அன்பு வணக்கம். எங்க தூக்கி போகுது? இல்லைங்க உங்க பேரு தூக்கு தூக்கு தூக்கு. அப்படி சொல்ல ஐயா. கொஞ்சம் வாரி போகுது. எங்க வாரி போகுது? ஐயோ உன் பேரு வாரி வாரி வாருது. டேய் எப்ப போய் சிவபெருமான பார்த்து மரம் வாங்குனீங்களோ? ஆமா. அன்னைக்கு தான் உலகமே பயப்படுது. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. 1000 காசு கொண்டு வாங்கி இருக்கிறாரு. அவனை வெல்லவோ கொல்லவோ கொல்லோ வெல்லவோ வெல்லவோ கொல்லவோ யாராலும் அது மட்டும் கிடையாது. என்ன என்ன எதிர்த்தவன் யம உலகம் உன்ன
உன்னை பகைத்தவன் உன்னை பழித்தவன் பாதாள உள்ளங்க. ஏய், ஒண்ணும் வேலை கிடையாது. எல்லா வேலையும் பார்த்துட்டோம். ஆமா. டேய், தேவநாடு போனோம், தேவன் அடக்கணும். ஆமா பெருமடகம் போனோம், பெருமடம் அடிக்கணும். ஆமா. வைகுந்தம் போனா அந்த நாராயண ஜெயமணி நம்ம பார்த்து ஓடி. அவன் ஒரு பயந்தா போலிடா. நமக்கு என்ன வேலைங்குது? டேய், வேலை இல்ல. ஆனா இருந்தா ஆமா, ஒண்ணு என்ன வேலை மேல இருக்கணும், இல்லடா. போதி மேல. ஆ. ஐயோ, டேய், டேய், அந்த இந்திரன் கல்லு கொண்டு வந்து கொடுத்தானா? தினம் காலையில 7-8 மணிக்கே வந்துருவான். ஆ. இதுக்கு மேல நம்ம மணி 10-11 போகுது. என்ன காரணம்? இதுக்கு மேல வந்தா கல்லு புடிச்சல டேய், ஏன் வரலாவா? ஏன் கேட்டுவா? பொருள் கொடுக்குறேன். ஒரு நமக்கு கல்லு குடம் தூக்கிறானா நமக்கு முன்ன குடிச்சிட்டு வரான். இவன் குடிச்சிட்டு கல்ல தூக்கிட்டு ஆடிட்டு வரான். என்ன பண்ண போறீங்க? கண்ணு கூட தழும்புதுங்க. கல்லு யோ, ஏறடா கொஞ்சம் வேணா குடிக்கணும். கைப்பிடியா? ஆ? ஒரு கைப்பிடியா? கைப்புடியா கைப்பிடியா? என்னடா ஒரு கை? கைய வாங்கி அது மேல. ஓஹோ, ஏறடா ஏறடா கொஞ்சம் வேணா குடிக்கணும். கல்லு குடம் கொண்டாடு. ஐயா, நான் குடிச்சேன். அந்த கருமாந்திரமே என் முகத்திலே முடிக்க கூடாது. ஓஹோ, அந்த வாசனை உனக்கு போதும். ஆமா. இனிமே அதை நான் குடிக்கணும்னு நினைச்சா ஆ, ஆ. சுடுகாட்டுல போய் ஓ, நீயே பல நோண்டி நான் பல நோண்டிக்கினேன். நல்ல படத்துல தான் குடிப்பேன். உள்ளால படுத்துக்கினேன். ஆ. மேல இந்த பக்கத்துல பாட்டில் எடுத்துக்கினேன். ஆ. இந்த பக்கத்துல கறி எடுத்துக்கினேன். ஆ. இப்படி குடிச்சிக்கின்னு இப்படி கடிச்சுப்பான். ஓ, குடிச்சிக்கின்னு கட்சிக்குது, கட்சிக்கின்னு குடிச்சிக்குவேன். குடிச்சிக்கின்னு கடிச்சுப்பான். கடிச்சிக்கின்னு எங்க நிக்கிறா? நாங்கதான் முழு குடிக்காரன். கொஞ்சம் பேர் முட்டை குடிக்காரன். ஓடுறாங்க. ஆமா, பேசிட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன். எங்க கோணம் அந்த மாதிரி, நான் கோணம். அந்த குணமா? அப்பா, இதுக்கு மேல இருந்தா நீ கடிச்சாலும் கடிக்க டேய், என்னடா? என்ன அவன் எத்தனை வச்சில இருந்து கல்லு வாசனையே எனக்கு வெளில. அப்புறம் என்ன வாசனை வருது? அப்படியே தொட்டி படம் நாத்தனாரு. இந்த கறி மதத்தை எண்ணி மாதிரி தான் குடிக்கிறீங்களோ? அல்ல நான் கூட அதுக்கு முன்ன குடிக்காரனா தான் இருந்தேன். கண்ட இடத்துல பட்டு நிறைய புராஞ்சி சாராயம் குடிப்பேன். இப்ப 2 மாசமா குடிக்கிறது இல்லைங்க. அப்படியா? ஊட்ட தப்பு தப்பா பேசுறாங்க. மரியாதை கெட்டு போகுது. கெட்டு போகுது. அதான் பேரு குடிக்கார கம்யூனிட்டி. ஐயோ பாவம்னு கூட சொல்றதில்ல. ஏன்னா ஊந்துறோம்னு வச்சுக்க, கம்யூனிட்டி சாவார கிடக்குறான் பாரு. குடிக்கார கம்யூனிட்டி. குடிக்கார கம்யூனிட்டி. யார கையா? ஏன் சொன்னாங்க? நான் 2-3 மாசமா குடிக்கிறது இல்லை. இப்ப குடிக்கிறது இல்ல. சாராய கடை பக்கம் பிராந்தி கடை பக்கமே போறது கிடையாது. போறது கிடையாதா? சத்தியமா ஊட்டம் வாங்க சொல்லி குடிக்கிறேன். அது ஒரு மரியாதைங்க. சரி பாரு, கண்ண பாரு. நீங்க பாரு. டேய், நல்லா இருக்கா? என்ன நம்பரே மேலக்குது. பாரு. ஐயா, நண்டு. நண்டு. சிங்கம். ஐயா, போறானா? எங்கடா போறான்? எங்கடா போறான்? போறா. டேய், என்ன பண்ற? பாரு. டேய், என்ன பண்ற? அதெல்லாம் அப்படியே போடக்கூடாது. புளிஞ்சு விட்டாதான் போத வரும். உயிஞ்சு விட்டா போறியா? ஐயா, பனைமரத்துல இருந்து அந்த பால் இறங்குது. ஆமா. அதுல போத கிடையாது. அது குடிக்கிறதுக்கு விஷ ஜந்துக்கெல்லாம் போகுது பாரு. இதனுடைய விஷம் தான் அது இறங்கி நமக்கு போத வர்றது. நாம தான் கல்லு சாராயம் குடிக்கிறோம். வெளிநாட்டுல நெல்லை பாம்பு வளர்த்து கொட்டி விட்டு போடுவோம். போத. சரிடா. சாப்பிடு. என்னங்க அம்மா நாத்த நாத்தது? ஆவண்டா. ஐயோ. என்ன மாத்தான் கறி மாத்திரத்தை குடிக்கிறீங்களா? நீ குடிடா. ஐயா,
குடிக்கிறேன். இதுல நீங்க கேட்டா போதுங்க. டேய் இன்னும் ஒரு வாங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க உங்க இடம் எனக்கு என்னதெல்லாம். நிஜமா எதுல நான் குடிக்க மாட்டேன். இதுல அப்ப நானும் குடிச்சுட்டா மரியாதை கட்டணும். இதுல வித்தியாசம் கிடையாது. ஓஹோ கல்லு கடையில சரி சரி. சாமி குடி குடி குடியா. நீங்க தொட்டுக்கு இல்லாத நான் குடிக்க மாட்டேன். தொட்டுக்கு இல்லையா? ஏய் சரி தொட்டுக்கு இருக்கு. எப்படியா? குடி 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 வா. குடி 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 என்ன கை இப்படி நடிக்குது? நீ குடிக்கிறா நானும் குடிக்கிறேன். ஆமா இதுல வித்தியாசம் இருக்கு. நிஜமா வேற யாரும் வித்தியாசம் கிடையாது. உம்மளதமா சாப்பிடுறேன். ஏண்டா ஓடு போடு நல்லா இருக்கு. ஓடு போடு நல்லா இருக்கு. பத்து முட்டை கருவாடு பக்கலையா கஞ்சி இருக்கு. பத்து முட்டை கருவாடு பக்கலையா கஞ்சி இனிமே உலகத்துல இது என்ன கல்லு. ஆமா கல்லே கட்ட போடா சரி வா வீட்டுக்கு போலாம். அம்மா கூப்பிடுவாங்க கிளம்பு. எனக்கு போட்டு அதிகமாகி போச்சு. அதனால நான் வர்றதுக்கு கொஞ்சம் ஏய், நேரம் வாடா போலாம். வேண்டாம் நீ நடந்து உக்காரு. டேய், நான் யார்? நான் நீ மானை வெட்டிடும். நான் மகாராஜா இல்ல. நான் கொஞ்ச நேரம் வயிறு அடும் அப்புறம் ஆனா போனா வீட்டுக்கு போலாம். அம்மா போய் வாடா டேய். நான் குடிப்பேன் என் பொண்டாட்டி இருப்பேன் என்னை ஒன்றும் கேட்க முடியாது. கண்ணு குடிச்சா வாவு தானே ரம்புது போதும் இல்லை. ஆனா சில குடிகார கம்மி ஆக்கிவா படுத்த இடத்துல பேணு பண்ணுவான். அங்கே பேஞ்சு பண்ணுவான். அதெல்லாம் அப்படி கிடையாது. எம்மா போயிட்டு வந்தாலும் நிதானமா இருப்புடா. சில பேர் சோத்த அள்ளி இப்படி விடுவான். அதெல்லாம் நிதானமா வெளியே வேப்பத்துக்கிட்ட போய் முச்சா வந்துட்டு வந்துடும். வாசப்படி யாரும் காணி பொறுப்பை செய்யணும். எந்த வேலை செஞ்சாலும் என்னடா ஆச்சரியமாக இருக்கிறது. இதுல மன்னன் யார் மந்திரி யார் என்று கூட தெரியவில்லை. ஆஹா மந்திரி யார் இவர்தான் என்று நினைக்கிறேன். அமைச்சரே ஐயா எங்க குடிச்சிட்டா நான் என்ன போயிடும். பீ துண்டுயா? ஐயோ குடிச்சா பீய துண்டு கம்மியாக்கி என் சக்தியால் இவன் மயக்கத்தை தெரிய வைக்கிறாய். குடிச்சிட்டா
கிடந்த போதா எப்பா கால என்னமே மெடிசினுக்கு ஊர்த்து இவன் கால ஊருன்னு அவன் கால சொல்லிடுறாயா என் சக்தியா என் மயக்கத்தை தெரிய வைக்கிறேன் ஐயோ மகாராஜா ஐயோ மகாராஜா மன்னிச்சிருங்க மகாராஜா மன்னிச்சிருங்க இவர் மேல என்ன எந்த கண்ணடி தூக்கி அந்த போடுறாரா நான் எங்க போட்டேன் இவர் எங்க போட்டாரு ஏன் இவரு ஓ என்னை விட அதிகமா குடிச்சிட்டாரு நீதி அங்கதான் இருக்குது மூடி வைப்போம் அப்புறம் எழுந்த உடனே கேட்பாரு காத்து போனாலும் போத வராதா தம்பி ஏன்பா நாங்களே வீட்டுக்கு தெரியாத அந்த தெரியாத குடிக்கிறோம் இங்க வந்து ஐயோ ஏதோ சாப்பிடுறோம் ஒரு சோறு கொடுனா பரவாயில்ல இதெல்லாம் ஓசில கேட்பானுவான் கேட்டா கூட கொடுக்க மாட்டான்டா ஐயா என்ன அது கல்லு அது குடிக்கவா நான் வந்தேன் அப்புறம் இங்க வந்து இரும்பு அடிக்கிறதுல ஈங்கிட்ட இது யாரு தானா சொல்றோம் அவர் தானே என்ன அப்படி கிடக்குறாரு அவர் கொஞ்சம் எழுப்பா என்ன ஒரு 4 நாள் ஆகும் ஐயோ நான் மேலேயே குடிச்சிட்டு ஏய் அந்த மட்டியை தான் அவனுக்கு கொடுத்தான் மட்டி பூரா போய் கிடக்குது அவரை கொஞ்சம் எழுப்புப்பா அது அவரை பார்க்க தான் வந்தேன் தூங்குது பேர் புள்ளி அதுல போய் எழுப்பியா ஏய் குடிச்சிட்டு பார்த்துக்கிறாங்க அவர் போய் எழுப்பிட்டா ஏன் நான் கொடுத்தா குடிக்க மாட்டேன் வேணா ₹1 தரான் குடிச்சிட்டு 2ஆம் பேர் தேர்தல் அங்க போய் கண்ட மண்டலம் சொல்லக்கூடாது மட்டும் குடிச்சிட்டு வாயை முடிவு போவோம் ஓஹோ அப்புறம் ஐயா பீடி கட்டின்னு போவான் குடிச்சவன் எப்பாவது போய் பேசியிருக்கிறான் உண்மைதான் சொல்லுவான் நேரத்துல இருக்கு போடான்னு தான் சொல்லுவான் ஏன் மானத்தை வாங்குறேன் ஆமா தம்பி அவர் எழுப்ப முடியாதா என்ன பாக்குறேன் இந்த ₹1 குடிச்சிட்டு போந்தா இளங்கல்லு தான் 2-3 தரம் ஓத்தாலும் போவோம் சரியா போறேன் கல்லு பொத்துல இளம்பாடம் சரிதான் நம்ம அனுபவம் எப்பா எனக்கு அது வேணாம் அப்படியே எங்க அவரை கொஞ்சம் எழுப்பி பார்க்கணும் அவரை பார்த்துட்டு போகிறேன் அவரெல்லாம் எழுப்ப முடியாது என்னால முடியாது நான் எழுப்பிட்டுமா யாராலையும் முடியாது நான் எழுப்பிட்டு மாட்டா ஐயோ நான் எழுப்புறேன் அவன் மட்டி மட்டிகளை குடிச்சிட்டு அவன் மட்டியா குடிச்ச கல்லு மட்டியா கல்லு மட்டிகளை குடிச்சுக்கிறான்பா ஓஹோ இத வா என்னுடைய மாயா சக்தியால் அவன் எழுப்புகிறேன் கல்லுதான் எனக்கு கொடுத்த நீ இல்ல சந்தேகமா இருக்கு மூத்திர மேஜா கொடுத்தா எப்பயே கல்லு குடிச்சா நமக்கு போத எவ்வளவு நேரம் இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா அந்த மாதிரி ஆகும் போடுது வடங்க இருக்கிற நோய் என்னமோ ஒரு பொருளை கல்வி போட்டாங்க இந்த கோதுமை தோசை தூண்ட பொன்வேட்டி மூத்தத்துல போதை வருதுன்னு அறைய சொல்லிட்டு அவரு தப்பா எடுத்து பொன்வேட்டி என்ன போய் முடிவு போதும் தினத்தோறும் நம்ம கல்லு கொடுப்பான் ஆமா நாம கல்லு சாப்பிடுறது வழக்கம் ஆமா எவ்வளவு நேரம் இருக்கும் நமக்கு போத 3 நாள் அப்படியே படுத்து கிடப்போம் ஆனா இன்றைக்கு ஆனா நான் 3 நாள் படுத்து கிடந்தோம்னா அது வேற மாதிரியா இருக்கும் அது எப்படி அது தெரியாது தெரியாது எனக்கு படரசம் அப்படின்னா என்னது அனுபவம் நான் என்ன கதை சொல்றேன்னு நினைச்சுக்கிறியா உண்மையான சொல்றேன் வாங்காதியா என்னது நானும் என் கூட என் அண்ணங்காரன் ஒருத்தவன் யார் அவன் பேரு பெரியப்பா மாமா 2 பேருமே மாட்டு போங்க அன்னைக்கு கிளம்பிட்டோம் எங்க குடிக்கிறதுக்கு அப்பெல்லாம் பிராஞ்சி கடைலாம் இல்ல திருட்டு சாராயம் தான் வைப்பானோ நான் சொல்றது 18 வருஷம் ஆகும் சரி குடிக்கலான்னு போனா சாராயம் ஆகி போச்சு பிராஞ்சி குடிக்கல ஒரு பொன் வெட்டி போட்டு வாப்பா வாப்பான்னு பக்கடை வச்சுக்கிறான் என்ன எனக்கு அத்தை மாதிரியா பழரசம் சாப்பிடுறாங்க என்னது பழரசம் எவ்வளவு அத்தான் ஒரு பாட்டு 3000 லிட்டரு 3000 தானே அவன் 3000 நான் 3000 7 வந்து 2 பாட்டு 2 பேரும் குடிச்சிட்டோம் தூராத தவிர வேற ஒரு மயிரி இல்ல என்னடான்னு சொல்லிட்டு திரும்ப ஆளுக்கு 3000 கொடுத்து ஆளுக்கு ஒரு பாட்டு ஆளுக்கு ஒரு லிட்டர் பழரசம் குடிச்சிட்டோம் குடிச்சிட்டீங்க மினுக்கு எறும்பு கடிக்கிற மாதிரி இருந்தது
சரி என்ன ஆயிட போகுதுன்னு திரும்ப ஆளுக்கு ஒரு பாட்டில் 3 பாட்டில் குடிச்சிட்டோம். குடிச்சிங்க. குடிச்சிட்டு எங்க ஊருக்கா போறோம். மணி ராத்திரி 9 ஆகி போச்சு. மாடு மேட்டு போயிட்டுக்கிறாங்க. தொட்டிக்காது கேட்கலையா? அங்க ஒண்ணும் இல்ல. மாட்டு பொங்கலாச்சா எங்க ஊருக்கிட்ட போறோம். போனா கடைசி வீடு ஒண்ணு, தனி வீடு. அது எங்க அண்ணியா வேணும். அண்ணி ஏன்னா தொட்டுக்கு இருந்தா கொடுக்கணும். அட போங்க நிறைய இருக்குதுப்பா. ஒரு கிண்ணத்து நிறைய கறியை வச்சாந்து கறி சாப்பிட்டு பழக்கம் இல்ல. பழக்கம் முடிச்சிட்டுமே ஊருக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு கிண்ணம் நிறைய கறி. நானும் அரைக்கணும் தோன்றோம், அவன் அரைக்கணும் கறி தோன்றான். பழரசம் அந்த கறிக்கு நல்ல வாட்டமா இருக்குது. எலும்பே காணாம்பா. அது என்ன கறி? ஆட்டு கறியா இருக்குமான்னு பார்த்தா அது இல்ல. வாயில போறதுக்குள்ள கறியுது. என்ன கறி அது? அது பன்னி கறி ஆட்டாங்க. பழம் சாப்பிட்டு ஆளுக்கு 1/2 கிலோ பன்னிக்கறி சாப்பிட்டோமா. ஆமா. என்னைக்கு மாட்டு பொங்கல் ராத்திரி. சரி வீட்டுக்கு போக கூடாதுன்னு நேரம் மோட்டு கொடைக்கு போயிட்டு படுக்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு போய் ராத்திரிக்கு படுத்த ஆளு மறுநாள் கரிநாள் எங்களுக்கு தெரியாது. அதுக்கு அடுத்த நாள் வெறுநாள் எங்களுக்கு தெரியாது. அதுக்கு அடுத்து திருநாள். அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல எழுந்திருக்கிறோம். என் மூஞ்சி அவன் பார்க்கணும், அவன் மூஞ்சி நான் பார்க்கலாம். என் மூஞ்சி எப்படி இருக்குது பார்க்க முடியல. கண்டு எல்லாம் உள்ள போயிட்டு இருக்குது. மூஞ்சி இந்த பேசி வீங்கி. ஐயோ பழரசரும் பன்னிக்கறிக்கும் அது மாதிரி மூஞ்சி வீங்கி போய். உன் மூஞ்சி பார்த்தா எனக்கு அது மாதிரி தான் தெரியுது. இப்ப நான் அது மாதிரி சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு சந்தேகம், நீ தேவேந்திர ஒழுங்கான கல்லு வாங்கி வந்தியா? அவன் ஒழுங்கா தான் கொடுத்துட்டு போனான். அப்ப போத தெளிஞ்சது காரணம் ஏதோ ஒரு பொருள்ல ஒண்ணு போட்டு காசுவாங்க. ஆமா. திட்டு சாராயம் காசு போகுது. ஏன் அப்ப தூரம் போகுது? அண்ணங்காரங்க நாடகம். ஆமா. அண்ணங்காரங்க வந்து குடியிருப்பு வந்து சாராயம் கிடைக்கல. அப்படியே அங்க இருந்து கறிக்கு போனோம் நடந்து. அப்ப எங்க பின்ன மோட்டர் சைக்கிளா கறிக்கு போனோம், அங்கேயும் கிடைக்கல. அங்க இருந்து திரும்ப குடியிருப்புக்கு வந்தோம். குடியிருப்புல இருந்து குறுக்கு வழியா ஒருத்தன் எங்க ஒல்லிமலை போனா ரெட்டிப்பள்ளி போனா கிடைக்கணும். ரெட்டிப்பள்ளி வந்து பார்த்தா அங்கேயும் கிடைக்கல. அங்க இருந்து ஒருத்தன் சொன்னான் ஒல்லியம்பலத்துல ரோட்டு மேலே ஒரு ஆள் வச்சு நிற்கிறார். வந்தோம். ஒரு பையன் இருந்தது, எங்க அப்பா ஜாமான் வாங்க போயிட்டாரு. இனிமேதான் சாராயம் காசணும். சரின்னு வந்தா சாராயம் சாமான் வாங்கணும்ட்டாரு. நாங்களே உரல இடிக்கிறோம், ஜாமான் இடிக்கிறோம். இடிச்சு ஏரி உள்ள போய் சாராயம் காய்ச்சி சாராயம் காசத்துக்குள்ளே பாவா 2 டப்பம் போட்டு குடிக்கிறேன். அப்புறமா சாராயம் காய்ச்சி குடிச்சிட்டு காலையில 9 மணிக்கு கிளம்புனாலும் ராத்திரி 9 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டோம். ஆமா. அந்த மாதிரி அம்மா நேரம் இருக்கிற போத இப்ப பட்டுன்னு தெரிஞ்சது. அதான் ஒருத்தன் ஏதோ மந்திரக்காரன் நான் வடக்க வெகு தூரம் குண்டம் இங்கே வந்தேன். வைகுண்டம் தானத்திலே சிறந்தவர் தானசூரன் என்று கேள்விப்பட்டேன். சண்டால பாரு தானம் கொடுப்பதெல்லாம் முற்பகல் மத்தியானம் 12 போய் 6 மணிக்கு மேல வந்துக்கிற சாயந்தரம் பசி பஞ்சாதனால மகாராஜா என்னடா வேணும் உனக்கு? நீ கூட என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? எதை கேட்டு வந்திருக்கிற? எதை கேட்டாலும் தருகிறேன்னு சத்தியம் செய்யணும். எங்கே போய் ஏமாந்துருக்கலாம். யாரு தரேன்னு ஏமாந்துட்டு இருக்கிறான். இவர் எதை கேட்டாலும் கொடுப்பார். சத்தியம் செய்யணும். ஏங்க என்ன கேட்டு போறான்? சத்தியம் பண்ணுங்க. ஒன்னதான் நம்புறேன். கல்லு கேட்பான், சாராயம் கேட்பான், தொட்டுக்கு கேட்பான், வேற என்ன மயிறு கேட்பான். ஒன்னதான் நம்புறேன். என்ன நம்பு போட போறோம். சத்தியம் பண்ணு. எதை கேட்டாலும் தருகிறேன் எனக்கு சத்தியம். எதை கேட்டாலும் தருகிறேன், இதுவே சத்தியம். அது போதையா? எனக்கு எதுவும் தேவையில்லை. நீங்கள் ஈசனை குறித்து தவம் செய்து ஈசனத்திலே ஒரு குண்டலம் தானே கேட்டீர். இவர் ஒண்ணு கேட்டாதான் கேள்வி. அந்த ஒரு குண்டலத்தை வைத்துக் கொண்டு மீது 999 குண்டலையும் கொடுத்துருங்க. அவன் கேட்கறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்? 2 காதுக்கு 2 குண்டலம் தான். நீ 1000 போட்டு ஊட்ட கூட ரெய்டு விடுறாங்க தெரியுமா? ஏன் அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தான் அவனோ அந்த மாதிரி உங்களை நல்லவர் ஆகணும். அளவுக்கு மேல வச்சிருந்தா கொடுத்துருக்கணும் கேட்டு போய்வாங்க. சத்தியம் பண்ணார் தரன்னு சொல்லிட்டார். கொடுக்க மாட்டேன்.
மாட்டேன், கொடுக்க மாட்டேன், ஏய், கொடுக்க மாட்டேன். இன்னும் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல அவன் யாருடா? ஆமா, ஏய், யாருடா? என்னை யாரும் கேட்கிறீங்க? எனக்கு தெரியவில்லை. தெரியல. வைகுண்டவாசன் சிவநாராயண வழிய வந்து மாட்டிக்கொண்டார். ஒரு குண்டல போக மீதியே ஈஸ்வரன் மனமகிழ்ந்து கொடுத்து 999 கொடுத்து நாங்க தரேன்னு சொன்னதான் தர மாட்டேன் சொல்லல. உனக்கு திறமை இருந்தால் எடுத்துக்கடா. அப்படியா? ஆமாடா. அப்படி என்றால் கேடுறா. கைய மேல வச்சு பாருடா. மதிகட்ட பெண்கள் மத்தியிட பேச கட்டக்கூடா. என்னடா இது? இப்படி இப்படி கையை காட்டணும். புளியா மழை அறுக்கிற மாதிரி அறுத்து நான் மாட்டு போறேன். எனக்கு கண்ணு மறைஞ்சு போச்சு. மாயமா மாறிடும். மறையா ஐயா, ஓ இனிமே சாக்கடையா இருக்கணும். அத்தானா அறுக்க உசுறு போயிடும். எங்கடா உசுறு போகுது? எந்த எங்க அது கண்ணுக்கு உயிர் கண்ணுக்கு தெரியுதா? தெரியாது மச்சான். கொண்ட வளர்த்துட்டாங்கன்னு உனக்காக உயர்ந்திருவாளர் உயர்ந்திருவாளர் ஆமா திரு கலைமாமணி பழனிசாமிக்காக. ஓஹோ, கலைமாமணி விருது பெற்ற பழனிசாமிக்காக ஏனுங்க? ஆதவன் ஆதவன். ஆதவன் ஓ, ஆதவன் என்றால் சூரியன், உதய சூரியன். ஆமா ஆமா, ரவி, தினகரன், ஆமா ஆதவன், ஆமா ரவி, ஆமா. இப்படி பல நாமதேயம். அதுல ஆதவன் என்ற பெயரோடு ஆஹா, பாண்டியனுடைய மகன் மகன். நம்ம நண்டுகுடியாருக்கு பேர். ஓஹோ, அந்த அதாவது உலகத்துல கண்காட்டு தெய்வம் ரெண்டு சொல்லுவாங்க. ரெண்டு. இரவிலே வருவன் சந்திரன். ஆமா, பகலிலே வருவது சூரியன். சூரியன். ஆமா, ஏன்னா ஏழைக்கெல்லாம் தெய்வம் உண்டுதான். உண்மைதான். நீ வசதிக்காரன், நான் ஏழை. நீ அடிப்ப, நான் நீ எதிர்த்து அடிக்க முடியாது. ஓஹோ, அந்த சூரிய நாராயணன் ஒண்ணு பார்ப்போம். சரியா சொன்ன. உண்மைதான், அதான் சாட்சி. ஆமா. 100 ரூபாய் கொடுத்துட்டாங்க உனக்கு. ஓ, ஆதவன். ஆமா, ஆதவன் அவர்களுக்கும் அவருடைய தந்தையாருக்கும் அவருடைய பாட்டன் பாட்டிகளுக்கும் நமது கலைக்குழு சார்பாக 100 ரூபாய் நன்கொடை வாரி வழங்கிய அன்பு உள்ளங்கள் குடும்பத்தாருக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நன்றி. வணக்கம். உனக்கு மட்டும் கொடுத்தாங்க, எனக்கு 100 ரூபாய் கொடுப்பாங்க. நீ அப்புறம் அந்த வழியா வர போற அந்த தம்பி ஒண்ணு பார்க்க இல்ல, எங்க இருந்தாலும் ஒரு மாதிரியா போறாரு மாதிரியா அதுல ஒரு மாதிரி அவனுக்கு சட்டெல்லாம் தைச்சு கொடுப்பில்ல. ஓ, அதனாலயா? எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா. அன்புள்ள மண் ஆதவன் குடும்பத்தார். அது மட்டும் இல்ல, எங்க வீட்டுக்காரி என்ன அடியோ தன்னை அடிச்சுட்டாராம் அப்ப. அதனால செல்வி, செல்வி, ஆமா, ராணி, ராணி, கோனேஷ், புவனேஷ், 3 பேர் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஆமா 150 ரூபாய். இன்னும் ஒண்ணு ஆம்பளை ஒண்ணு அடிக்கணும். அடிக்க கூடாது. ஆமா, அப்படின்னு அன்புள்ள அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லோரும் எல்லா நலமும் பெறணும். ஆமா. வெற்றிவேல் அரோகரா, முருகனுக்கு அரோகரா. அரோகரா. என்ன போய் டேய் ஜாகிரதை. ஏய் ஜாகிரதை. இனிமேதா நீ உள்ள இரு. ஆகட்டும். நான் வெளியில வாசப்படியில
ஏண்டா இப்பதானே வந்து அத்து போனோம் அதுக்குள்ள என்ன போட்டு வந்து இங்க தேடுறான் தேடுகின்றேன். அத்து போனதை தேடுறியா அது திரும்ப அழுக்க வந்திருக்கிறியா மறுபடியும் மறுப்பதற்காக வந்திருக்கின்றேன். என்னது குண்டலத்தை. அவனா எவனா? நீதான் அவனா டேய், ஒரே மாதிரியா இருக்கு இதுல என்னமோ சூட்சம் இருக்குது ஐயா அவனே வந்துருக்கான் எங்கே நான் போடி பையலே டேய் எல்லாட்டா யுத்தம் போச்சு போனார் போகட்டும் குண்டலம் போனார் போகட்டும் இந்த பூமியில் இளையாய் வாழ்ந்தவன் யாருடா போனார் போனா போதுங்க என்ன போனா போகுது ஏங்க எல்லாத்தையும் மாத்திட்டான் ஏதோ பேர் போய் எடுத்து போய்க்கிறான் ஆமா இனிமே ஜாக்கிரதை டேய் காவலே வரட்டு நான் பேசி அதேதான் நீ பயப்படாத நான் பயப்பட மாட்டேன் அவன் இனிமே அங்க வர முடியும் என்னடா பச்சா பால் தோஷமே இல்லையா ஏ அந்த மாதிரி ரெண்டு அத்து மூணமான எங்கன்னா அடு வச்சு குடிச்சுமான்னு இல்லாத ஏய் அந்த பூரத்தையும் அத்தினே இருக்கிறியா குடிகார பசங்க ஏய் குடிக்கோ வந்தானே டேய் ஏய் ஏய் கொஞ்சம் எல்லவனா இருந்தா ஏய் டேய் நீ ஆன்ம உள்ளவனா இருந்தா இப்ப மோதி பாடுறா யாரு தெரியுமா அவரு நானா சொல்றேன் இனிமே அவர் ஒண்ணும் பண்ண முடியாது ஆகிட்டா ஏய் ஏய் நானா ஏய் மீன் இருக்கு குடலை யாரு கொடுத்து விடு ஏய் குடிக்க முடியாது நீ யார் கொடுத்துறீங்க நானா முடியாதடா பாப்பா ஏய் ஏய் இத்தனை நாள் போய் இருந்து நீ என்னது எனக்கு சொன்னாலே இத்தனை நாள் போய் இருந்து நீ என்னது எனக்கு சொன்னாலே கிடக்குதே பட்ட வார்த்தை ஓடி அடி வாடி தேடி நானும் தேடி அங்கே விடுவதில்லை மாறி மாறி அறுக்கிறானே அதான் ஒன்று புரியவில்லையே என்ன பண்ண போற இனிமே இந்த ஒரு குண்டலத்தை அறுத்தான்னா உன் உசுர் போயிடும் அதான் உண்மை என்ன பண்ணுவேன் ஐயா எங்கே மாட்டிக்குமா எங்க மாதிரி இருக்கு மண்ணுக்குதா ஆமாடா இந்த பூமியில பல நோண்டி
உள்ள போய் படுத்துக்க. ஏய், பாத்துக்கிறேன். ஓடா. ஏண்டா? போவாதா. ஏன்? அந்த பூமியில தான் பன்றி அவதாரம் எடுத்து அங்க இறங்கி கொண்டான். ஐயோ வேற எங்கடா? நம்ம தான் நிறைய தூண் வச்சு கட்டிக்கிறோம். ஆமா. எதனா ஒரு தூண் வரவ மாத்திக்க. ஏண்டா? நான் தான் புத்தியில சொல்றேன், உனக்கு எங்க புத்தியே இல்லையா? என்னாச்சு? அந்த தூணுல தான் வெடிச்சு நரசிம்மாவதாரம் எடுத்தான். ஏய், ஏய், பக்கத்துல ஒரு குளம் இருக்கு. தண்ணி குளம். குளத்தம் இல்லையா? ஆமா. மீன் அவதாரம் எடுத்து வந்து ஒண்ணு முழுகிடுவான். என்னடா எங்க போய் பதுங்கிறது? எங்க போனாலும் விட மாட்டானே. ஆமா. என்ன தெரியல. வந்துட்டாயா? ஏய், தானாசுரா, இருக்கும் ஒரு குண்டலத்தையும் கொடுத்து விடு. கொடுக்க முடியாது. நானா சூரா மரியாதை குறையுதுங்க. தருகின்றா இல்லையா? தனி பயிலிக்கும் இந்த தனியிலே தனி குதிக்கும் இந்த தனியிலே சும்மாவே தரிப்பே குண்டத்தை அறுப்பேன் அறுப்பேன் ஏதா தலைகள் துணிரா ஏதா தலைகள் துணிரா. அது வழியா இல்லையா? வா பார்க்கா வா. ஓட என்று பேசுறா என்னடா? போடா வாடா சொல்லி போடா வாடா என்று பேசுறேன் என்னடா? யுத்தம் செய்யும் நேரத்தில் மறைந்து விட்டானே ஆண்டவா இறைவா, என்ன நடந்தது? என்னிடத்தில் யுத்தம் புரிந்தவன் மாயமாக மறைந்து விட்டான் சுவாமி. ஏமாற்றி மாயமாக மறைந்து விட்டான். உண்மைதான். ஆஹா, இந்த அகிலத்தில் அவன் எங்கு சென்று இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடித்து அனைத்து குண்டலங்களை வருத்தவன் ஆவியை போக்குகிறேன். நீ சென்று தவத்தில் அமரு, நான் அவனை தேடி செல்கிறேன். அப்படியே ஆகட்டும் சுவாமி. இரண்டதெல்லாம் இப்படி கையை காட்டா பயமா இருக்குதா? இந்த பக்கமா ஓடலாமான்னு கேட்டான். அப்படி அதை காட்டான். அதை வரான்னு சொல்ற மாதிரி எனக்கு பயமா இருக்குது. இப்பதானே சொன்னேன் பூமாதேவி யாரு? இந்த வழியா போலாமான்னு கேட்டான். இப்படி கையை பாட்டு பார்த்து அம்மானே விடாம வராண்டாவா இது வரமா தெரியுது. இனிமே நமக்கு பயம் வேண்டாம். அதை பார்த்தாயா? ஒன்னு அத்துட்டான்னு வச்சுக்க ஒண்ணும் பண்ண முடியாது. எங்கேயும் பதுங்க முடியல. எங்கே பதுங்க? எங்க போய் பதுங்கினாலும் அங்க இங்கன்னா இந்த ரூபம் அந்த இடத்த உருவம் அப்படி இருந்தா நாராயணன். ஆமாண்டா. ஏங்க ஓ அன்றைக்கு சிவபெருமான் என்ன சொல்லி கொடுத்தார்? ஒருவனாக இருக்க வேண்டும், ஒரே நேரத்துல யுத்தமா, ஒரே நேரத்துல தவமா. ஆமா, அப்படி இவன் ஒரே ஆளு. அதான் ஆனா மாறி மாறி வராங்க. அதான் புரியுது எப்படின்னு எழுதி அந்த கொண்டல கொடுத்தான் அந்த ஆண்டவன் தெரியும். சொல்ல வரும்னா சோத்து போன கூடாத பசங்க உனக்கு தான் அடுக்கும். நீ இல்லே ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ஆள் அறுக்கலாம், ஒரு ஆள் தவம் இருக்கலாம். ஒரு அப்படின்னா ஜோதில இருந்து பிரிச்சு இருக்கலாம். அதான் ஒன்று புரியவில்லை. என்னதான் சண்டை இருந்தாலும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பங்காளி. ஆமா, நேரா போவோம். எங்க தெய்வந்திர தேவனோட அவன் நிறைய ஆள் வச்சுக்கிறான். ஒரு 4 நாளைக்கு அங்க இருந்துறான். வா தேவேந்திரன் பேச விடுங்கடா. நீ ஏன்னா ஏமாறலாம் பேசுறீங்க? என்ன தானா சொல்றேன். உங்க தம்பி வந்துக்கிறாருன்னா கொஞ்சம் வீட்டுல தகராறு, சண்டை போட்டு வந்துட்டு ஒரு வாரம் நிறுத்திட்டு போறோம். ஒரு வாரம் இல்லையே இருந்துடுறேன். எங்க சாட்டியால எப்படி போட்டு அடிச்சீங்க? அதெல்லாம் மனசுல வச்சுக்காது. பாம்பு எங்க வேண்டாம்? பள்ளியில வச்சான்.
ஏதுக்கு கொடுக்கல விஷம். ஏய் பங்காளி எங்கடா வச்சோம் சொல்லலாம் விஷம். அப்படின்னா எங்களை ஒரு வாரம் தங்க விட மாட்டேன். ஏய் பங்காளியும் பணங்காயும் மாத்து வெட்டணுடா. ஏய் பணமே வெட்ட கம்மி அதானே. இப்ப பூ இறங்குது. ஏய் இங்க நின்னீங்கன்னா என்ன எட்டி தலைமையில வந்து பை வாங்கிட்டாங்க. இனிமே பங்காளியே நம்பாதீங்க. ஆமா. சம்பந்தி நம்மள பங்காளி நம்ப கூடாது. ஏய் நம்மளுக்கு குடிசேராய் அப்புறம் நம்ம ஏன் அங்க போகணும்? அங்கேயா போற? உனக்கு வர கொடுத்தோம் யாரு? சிவபெருமான். ஆமா ஆ கைலாய போவோம். வரப்பட. ஓ நமச்சிவாய. அரோகரா அரோகரா மகதேவனா. கைலாயம். ஆமா கைலாயம். ஆமா. எங்க இருக்கிறா தெரியல. சிவனே சிவபெருமானே. சிவபெருமான். யாரப்பா நீ? என்னடா கேக்குறாரு? நம்ம வந்த நேரம் சரியில்லை. சிவபெருமான் கஞ்சா குடிச்சிட்டு இருக்கிறார். அதான் எனக்கு ஒண்ணு புரியவில்லையா. நான் தான் ஐயா தானசூர. உமது பக்தன். தானசூரன் நோனி. அதேதான். ஆமா ஐயா எங்கே வந்தீர்கள்? ஐயா ஐயா வீட்டுல தகராறு சின்ன சண்டை. மனுஷ கஷ்டமா வந்துட்டாரு. ஒரு வாரம் இருந்துட்டு போறோம். சிவபெருமானே நீங்க வார்த்தை கூட போறீங்களா? ஒரு வாரம் இருந்துட்டு போறோம் சுவாமி. எங்கன்னா முருகன் கூட முருகன் கூட வேணா எங்க கூட விளையாடி வரோம். குடியவர்களே, குடித்த வரத்தை வைத்து வாழ வகை தெரியாமல் ஆணவம் கொண்டு கதெல்லாம் வருது. அவர்களை எல்லாம் அடித்து சிறைபிடித்து விட்டீர்கள். குடியவர்களே, நீங்கள் அழியும் நேரம் வந்து விட்டது. ஐயா இங்கே நின்றா என்னுடைய பூதகங்களை பிடித்து தருவன் பூதகங்களை. இல்ல கால வாச்சானுல எந்த ஒல்லியுமே பதுங்க முடியாது. ஒரு ஆளுக்குறாண்டா. எந்த ஒல்லியும் பதுங்க முடியாது. அப்புறம் எந்த ஊர்ல போய் பதுக்கலாம்? எங்க போய் பதுக்கலாம்? ஆளு ஊர் உள்ள போனா எந்த தெருவில் இருக்கிறோம்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஊருக்குது. அது என்ன ஊரு? அது என்ன ஊரு? செருத்தூருக்கு போகலாம். எதனா ஒரு சந்தில போய்க்கலாம். ஆமாண்டா. அவன் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாது. உண்மைதான்டா. வாங்க போலாம். ஐயோ அங்க பெருமா கோயில் இருக்குது. ஐயோ பெருமாள் இருக்கிறாரு. ஐயோ அங்க வாங்கடாப்பா. பசனை பண்ற வெங்கடேசன் வந்து ஒண்ணு கொண்டு ஒரு மாசம் பசனை பண்றாங்க. 25 பசங்க வச்சுக்கணும். பசங்க வச்சுக்கிட்டு இப்ப எங்க போக போறோம்? அது எவ்வளவு இருக்குது அங்க கேட்போம்டா. ஆமா கேளுங்கடா. எவதர்மா நீ இனிமே என்னால பேச முடியாது. நீயே ஐயா நீயே சொல்லு. ஏம்பா மகராஜா கும்பிடுறேன். இல்ல கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கீங்களே. எனக்கு நேரம் இல்லை, உனக்கு நேரம் இல்லை. என்ன பண்றது? நீ ஏன் உயிருக்கு பயந்து கிடக்குற? நான் உயிர் பயந்துக்கிறேன். உனக்கு எனக்கு என்ன கதை பையன்? அதால மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்ல, வேலை பாரியா. நீ சத்தா சாவு உயிரோட இருந்தாரு. எனக்கு ஐயா எவரே நான் தான் தாவரத்துல வந்திருக்கிறேன். ஐயா என்னையா வேணும்? ஒரு வாரம் தங்கறது கொஞ்சம் இடம். ஒரு வாரம் தங்கவா? அட படுபாவி. நீ ஒண்ணும் பெரிய அரண்மனைலாம் விடவானா? இந்த தப்பு பண்ணிட்டு வரணும் இல்லையா? அட்டைக்குழி, ஆண்டைக்குழி, தேல் குழி. ஆமா இவனை நெல்லப்பாம்பு குழி. ஏண்டா உனக்கு அம்மா அது என்ன ஒண்ணு கடிக்க போகுது? நாம எதனா அதை பண்ணாதான் அது கடிக்கும். நான் மாட்டு போய் பேசாம இருக்கிறது கடிக்காது பாம்பு. கட்டு விரி கிட்டிய விட சொல்றான். அது என்ன பாம்பு சொன்ன? நெல்ல பாம்பு. நெல்ல பாம்பு ஒண்ணு என்ன பண்ண போகுது? அப்ப கடிக்காது. அது கடிக்காது. கடிச்சா கெட்ட பாம்பு. ஐயா ஒரு வாரம் தேவர்களையும் திக்கு பாலரையும் அடிமைப்படுத்தினாய் அல்லவா? ஆமா. படுபாவி, உனக்கான இடம் கொடுப்பேன். அங்க நின்னு வச்சுக்க. என் கிங்கில விட்டு கொஞ்சம் அடி 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 சரி என்னடா வேலை கிடக்குது, நான் கிளம்புறேன். எந்த தடவை நீதான் சாவ போற. அதுக்கு உண்டான ஜாமான் வாங்கினா என்ன ஜாமான்? பாலுக்கு சேர்த்து இன்னைக்கு வாங்கி தரலாமா? என்ன ஜாமான் வாங்க போறேன்? என்ன செத்துட்டு இருக்கிறியா? சாப்பிதான் போற அப்படின்னா அத பார்த்தாயா? யாரு? கீழ் திசையிலே. கீழ் திசையிலே கிழக்கு. ஆமா ஆதவன் கிழக்கு வெளுத்ததடி கீழ்வானம்
தக தகன ஆதவன் ஆதவன் தினகரன் தினகரன் அவன் வெளியே வருகின்றான். ஞாயிறு ரவி அந்த ஆதவன் இடத்துல சென்று அபயம் அபயம் கேட்டா கண்டிப்பா நமக்கு இடம் கொடுப்பாரு. ஆதவன் புறப்படு புறப்படு போகலாம். எனக்கு கேட்டவங்களுக்கு தெய்வம் தொட அந்த தெய்வம் தான் தொடரும். ஆமா மற்ற தெய்வம் எல்லாம் உன் உயிர் எடுத்துரும். ஆமா புறப்படு